ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ்காம். இன்றைக்கி நம்ம அடை தோசை எப்படி டேஸ்ட்டாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன அளவு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு 100 கிராம் கடலப்பருப்புங்க, 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் பாசிப்பருப்பு, இந்த 3 பருப்பு வகையில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ இது 300 கிராம் ஆகிப்போச்சு. இப்போது புழுங்கல் அரிசி 150 கிராம் எடுத்துக்கணும். நான் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன். இட்லி அரிசி எடுத்துக்கலாம், ரேஷன் புழுங்கல் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் பச்சரிசி ஒரு 150 கிராம். இது ரெண்டும் சேர்ந்து 300 கிராம் ஆகிப்போச்சு. இது 3 சேர்ந்து 300 கிராம் ஆகிப்போச்சு. இப்போ இதை எல்லாம் நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறனாலே போதும், இல்லை ஒரு 3 மணி நேரம் ஊறினாலும் போதும். அரிசி ஊறணும் இல்லையா, அரிசி ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துட்டு பாருங்கள், இந்த பதத்துக்கு மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். அரிசி லைட்டாக கொஞ்சம் குறன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது கூட என்னென்ன கலக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயமா நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். மாவில் கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை வரமிளகா போட்டுக்கலாம். நீங்கள் வரமிளகா போடுற மாதிரி இருந்ததுன்னா அந்த அரிசி பருப்பெல்லாம் ஊற வைக்கும்போதே நீங்கள் இதை கூட போட்டுட்டீங்கன்னா நல்லா ஊறிடும். அப்புறம் பெரிய வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாம், சீரகம் சோம்பு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், பெருங்காய பொடி போட்டுக்கலாங்க. தேங்காயும் கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம தோசையும் கூட ஊற்றிடலாம். இதெல்லாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தான் நான் சொன்ன இந்த ஐட்டமெல்லாம் சேர்த்தோம். நீங்கள் மிக்சியில் போட்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா குழகுலன்னு கூழ் மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. இப்போ நாம் ஒரு அடை தோசை ஊற்றுவோம். நல்லா வருது பாருங்கள், செமையாக வரும். வேகட்டும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். மேலே கல்லெண்ணெய் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கலாம். இப்போ வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன், திருப்பி போடலாம். எவ்வளோ சூப்பராக வருது பார்த்தீங்களா தோசை. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சோம்னா இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த அடை தோசை முக்கியமாக சுகர் இருக்கிறவங்களாம் நல்லா சாப்பிட்லாங்க. அவங்களுக்கு நல்லா சத்தம் கொடுக்கும். சுகர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் சுகர் இருக்கிறவங்கலாம் சாப்பிட்லாம் இந்த மாதிரி.